வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் வாழும் சிங்கள மக்களின் வெசாக் பண்டிகை. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கையில் வாழும் சிங்கள மக்களின் மிக முக்கியமான மத மற்றும் கலாச்சார பண்டிகையான வெசாக் பண்டிகையை பற்றி பார்க்க போகின்றோம். வெசாக் பண்டிகை என்பது உலகம் முழுவதும் உள்ள பௌத்த மக்களால் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான விழாவாகும். இலங்கையில் இந்த பண்டிகையை மிகவும் சிறப்பாகவும் பக்தி உணர்வுடனும் கொண்டாடப்படுகின்றது. வெசாக் தினம் புத்த பெருமானின் பிறப்பு, ஞானோதயம் அடைந்த நாள் மற்றும் பரிநிர்வாணம் அடைந்த நாள் ஆகிய 3 முக்கிய நிகழ்வுகளையும் நினைவு கூறும் நாளாக கருதப்படுகிறது. இந்த 3 நிகழ்வுகளும் வெசாக் பௌர்ணமி தினத்தில் நடைபெற்றதாக பௌத்தர்கள் நம்புகின்றனர். வெசாக் காலம் வந்துவிட்டால் இலங்கை முழுவதும் ஒரு ஆன்மீகமான மற்றும் வண்ணமயமான சூழல் உருவாகிறது. வீதிகள், வீடுகள், கோவில்கள் மற்றும் பொது இடங்கள் அனைத்தும் அழகிய வெசாக் விளக்குகளாலும் அலங்காரங்களினாலும் அலங்கரிக்கப்படுகின்றன. வெசாக் விளக்குகள் அல்லது வெசாக் கோடுகள் இந்த பண்டிகையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் தயாரிக்கப்படும் இந்த விளக்குகள் இரவு நேரத்தில் ஒளிர்ந்து அழகிய காட்சியை உருவாக்குகின்றன. அதேபோல் தோரணங்கள் எனப்படும் பெரிய ஒளி அலங்கார அமைப்புகளும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறுகின்றன. புத்தரின் வாழ்க்கை சம்பவங்களையும் ஜாதக கதைகளையும் சித்தரிக்கும் இந்த தோரணங்கள் ஆயிரக்கணக்கான விளக்குகளால் ஒளிரச் செய்யப்படுகின்றன. வெசாக் காலத்தில் சிங்கள மக்கள் அதிகாலை எழுந்து அருகிலுள்ள பௌத்த விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். மலர்கள் சமர்ப்பித்தல், பிக்குகளுக்கு தானம் வழங்குதல், பஞ்சசீலத்தை கடைபிடித்தல் மற்றும் தியானம் செய்தல் போன்ற செயல்கள் இந்த நாட்களில் அதிகமாக நடைபெறுகின்றன. வெசாக் பண்டிகையின் மற்றொரு முக்கிய அம்சம் தன்சல் ஆகும். தன்சல் என்பது மக்களுக்கு இலவசமாக உணவு மற்றும் பானங்கள் வழங்கும் ஒரு தொண்டு நடவடிக்கையாகும். சிங்கள மக்கள் மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழும் அனைத்து இன மக்களும் இந்த தன்சல் சில இடங்களில் இலவசமாக ஐஸ்கிரீம், பழச்சாறு, பால், அரிசி, உணவுகள் மற்றும் பல வகையான சிற்றுண்டிகள் வழங்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் இவற்றை பயன்படுத்துகின்றனர். வெசாக் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல, இது அன்பு, கருணை, அமைதி மற்றும் தானம் ஆகிய மனித பண்புகளை வளர்க்கும் ஒரு சமூக விழாவாகவும் கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மக்கள் உயிரினங்களிடம் கருணை காட்ட வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று புத்தரின் போதனைகள் நினைவூட்டுகின்றன. இரவு நேரங்களில் குடும்பத்தினரும் நண்பர்களும் ஒன்று கூடி வெசாக் அலங்காரங்களை பார்வையிடச் செல்கின்றனர்.
குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்படும் பெரிய தோரணங்களும் ஒளி அலங்காரங்களும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. வெசாக் பண்டிகை இலங்கையின் சுற்றுலா துறைகளுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாகும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த விழாவின் அழகையும் ஆன்மீக பெருமையையும் ரசிக்க இலங்கைக்கு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக இலங்கையில் கொண்டாடப்பட்டு வரும் வெசாக் பண்டிகை சிங்கள மக்களின் மத நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகின்றது. இன்று வெசாக் காலம் வந்துவிட்டால் இலங்கை முழுவதும் அமைதி, பக்தி, ஒளி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழல் உருவாகிறது. நன்றி நண்பர்களே.